சூரியன் உதயமானதும் இங்கு பூக்கள் பூக்க வேண்டி இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள். அப்படி என்றால் இன்று சூரிய உதயம் ஏற்படவில்லையா? அப்படி எப்படி நடக்க முடியும்? கால விஜயன் கடும் தவத்தினால் ஒரு அற்புத சக்தியினை பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தையே வழிநடத்தும், காலத்தை எதிர்த்து ஜெயித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் சக்திதான் அது. இப்பொழுது அந்த சக்தியினால் காலத்தை அசைய விடாமல் தன் கட்டுப்பாட்டிற்குள் அவன் வைத்திருக்கிறான். உடனே அந்த சக்தியிடமிருந்து காலத்தை விடுவிக்கவில்லை என்றால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். நாம் அனைத்தையும் இழந்து விடுவோம். தேவேந்திரன் அவர்களே, கவலைப்படாதீர்கள். நாங்கள் அப்படி நடக்க விட மாட்டோம். இதோ இங்குதான் கால விஜயனும் அவனுடைய சேனைகளும் உள்ளன. கூறு, கால விஜயன் எங்கிருக்கிறான் என்று கூறு. அவர் உள்ளே இருக்கின்றார். இரண்டு சிறுவர்களா, இங்கு என்னுடைய கோட்டைக்குள் எப்படி வந்தீர்கள்? நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களிடம் அந்த அஸ்திரத்தை தந்துவிடு. ஓ, இரண்டு சிறுவர்கள் என்னிடம், இந்த கால விஜயனிடமே சவால் விடுகிறார்களா? இதற்கான தண்டனையை நிச்சயமாக உங்களுக்கு அளித்தாக வேண்டும். அந்த அஸ்திரத்தை எங்களிடம் தந்துவிடு கால விஜய். இல்லை இல்லை, நான் இரண்டு சிறுவர்களிடம் தோற்று போவதா? இது எப்படி நடக்கும்? அந்த அஸ்திரம் எங்குள்ளது? அந்த அஸ்திரம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும். இங்கிருந்து நீங்கள் யாரும் உயிருடன் வெளியே செல்ல முடியாது. காலம் காலம் கண்ணா, நமக்கு அந்த அஸ்திரம் கிடைக்கவில்லையே. அந்த அஸ்திரம் சாதாரண அஸ்திரம் அல்ல, அது ஒரு திவ்ய சக்தி நிறைந்தது. அதன் அர்த்தம், நாம் அதை யுத்தத்திற்காக அழைத்தால் அது நம் முன் நிச்சயமாக வந்துதான் ஆக வேண்டும். ஒரு சக்தியை கூண்டுக்குள் அடைத்து வைப்பது மிகவும் ஒரு மோசமான விஷயம். இதை வீரம் என்று சொல்ல மாட்டார்கள், கோழைத்தனம் என்பார்கள். நீ அவ்வளவு பெரிய வீரன் என்றால் எங்களின் முன் வந்து நில் பார்ப்போம். என்னை கோழை என்று கேவலமாக பேசியது யார் என்று கூறுங்கள். காலத்தை உன் பிடியிலிருந்து விடுதலை செய். என்னை இப்படி பேச மட்டும் தைரியம் இருந்தால் போதாது, என்னை எதிர்த்து யுத்தம் செய்யவும் தைரியம் வேண்டும். இப்படியாக கிருஷ்ணன் மற்றும் பலராமனின் மற்றொரு பராக்கிரமமும் முடிந்தது. நாம் இன்னும் எத்தனை காலம்தான் இவ்வாறு பறந்து கொண்டே? நீங்கள் இருவரும் கவலை கொள்ள வேண்டாம் சகோதரர்களே. நாம் இந்த பிருந்தாவனத்தையே நம்முடைய ராஜ்யமாக ஆக்கிக் கொள்ளுவோம்.
இந்த மாம்பழத்தை வில்லை வைத்து பறித்தால் எவ்வாறு இருக்கும்? மிக நல்ல யோசனை. ஆனால் அபிதாவ் அதற்கு வருவானா என்று தெரியவில்லை. நீ ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றாய்? என்னோட சித்தப்பா நேற்று இரவே இங்க வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு பொழுதாகியும் வந்து சேரவில்லை. இன்று காலை என்னோட தந்தையார் அவரோட மாட்டு வண்டியை கோவர்தன மலைக்கு அருகில் இருப்பதை கண்டார். ஆனால் என்னோட சித்தப்பா மற்றும் அந்த மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவர் இருவரும் அங்கு இல்லை. அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். நீ கவலைப்படாதே. உன்னுடைய சித்தப்பாவிற்கு ஒன்றும் நடந்திருக்காது. என் கையில் என்ன உள்ளது என்று கண்ணா, இது ஏதோ பறவையின் இறகை போல இருக்கிறது. இல்லை, இது பறவையின் இறகு அல்ல. இது ஏதோ ஒரு விசித்திரமான அசுரனின் ரெக்கை போல் இருக்கின்றது. நன்றாக பாருங்கள். நீ சரியாக தான் கூறுகிறாய் கண்ணா. வா, நாம் சென்று பார்ப்போம். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அது தனியாக இல்லை, இங்குதான் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றது. நாங்கள் தான் திரிசூரர்கள். நாங்கள் இப்பொழுது உங்கள் இருவரையும் உண்ணப் போகிறோம். அட ராட்சசர்களே, முதலில் எங்களை சந்தித்து விட்டு அங்கு செல். வாருங்கள், வாருங்கள். பக்ஷி ராஜனே, என் முன்னே வாருங்கள். பக்ஷி ராஜனே, என் முன்னே வாருங்கள். என் முன்னே வாருங்கள். அவனை முதலில் தாக்கு குரு, முதலில் அவனை தாக்கு. நீங்கள் இருவரும் தான் என்னுடைய உயிரை காப்பாற்றினீர்கள். தயவு செஞ்சு எங்கள் கோடி கோடியான நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த கருடராஜனின் உதவி இல்லாமல் இவை அனைத்தும் நடந்திருக்கவே இருக்காது. यशोदा नंदन, आप यहाँ निश्चिंत होकर बैठे हैं। क्या हुआ मुनिवर, आप इतने परेशान क्यों हैं? क्या कोई असुर आपके पीछे पड़ा है? वही तो मैं कह रहा हूँ प्रभु। नारायण नारायण। उन पर्वतों के घने जंगलों में अंगारका नाम का असुर रहता है। कल आपके गांव में जो शादी हुई थी, उस असुर ने उस बारात पर हमला कर दिया है। अब आप ही कुछ कीजिए प्रभु। क्या वो तो मालती काकी की बेटी की बारात थी? मुनिवर, हमें उस असुर का सही सही स्थान बताएं और हम वहाँ जल्द से जल्द कैसे पहुँच सकते हैं ये भी। जंगल के बीचों बीच एक तालाब है, वो असुर वहीं आसपास रहता है। प्रभु, ये रही आपकी सवारी। ये रथ आपको आकाश मार्ग से जल्द उन जंगलों में ले जाएगा और उसे मारने के लिए ये धनुष और बाण। अब हमें उस असुर को ढूंढना है। बलदाऊ, देखिए वो रहा तालाब। हाँ, अब तालाब मिल गया है तो वो असुर भी यहीं कहीं होना चाहिए। हाँ। कौन हो तुम? मैं आप दोनों से अनुरोध करती हूँ कि आप यहाँ से जल्द चले जाएं। पर क्यों? हम तो यहाँ
असुर को मारने आए हैं ना? पर आप उन्हें नहीं जानते। वो बहुत शक्तिशाली हैं। वो इस समय अपनी गुफा में सो रहे हैं। उनके जागने से पहले यहाँ से चले जाओ, वरना वो तुम दोनों को नहीं छोड़ेंगे। तुम हमारी चिंता मत करो। अगर तुम चाहती हो कि तुम्हारे पिताजी को मुक्ति मिले, तो हम जैसा कहते हैं वैसा ही करो। सुनो, क्या हुआ बेटी? क्या किसी ने तुम्हें कोई दुख पहुंचाया? अपने पिता से कहो। मैं जानती हूँ पिताजी, आप मेरी सारी समस्याओं का समाधान कर सकते हैं, पर क्या बेटी? अब तो चिंता करने की कोई बात ही नहीं है। बहुत सो लिया दुष्ट, अब तेरी मृत्यु का समय आ गया है। पिताजी, मैं जानती थी आप अपने असली रूप में मुझे जरूर वापस मिलेंगे। आज तुम्हारा विश्वास जीत गया प्रभु। आपके हाथों से मुक्ति पाकर मैं तो धन्य हो गया। आपको मेरा प्रणाम। अब मुझे स्वर्ग लौटने की आज्ञा दीजिए। तथास्तु।